எவ்ரிவன் வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனாக பார்க்குறோம். 25,918.10 அப்படின்றது ஓப்பன் ஆஸ் பர் ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியரஸ்ட்டில் என்ன ஸ்ட்ரைக் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 25,918 பக்கத்தில் யார் இருக்கும் அப்படின்னா 900 தான் இருக்கும். ஸோ 900 கால்னு போட்டு இந்த மாதிரி ஸ்பிட் ஸ்க்ரீனில் நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லோட் பண்ணியாச்சு. ஸோ அதில் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்மளோட கம்யூனிட்டிக்காக நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த பக்கம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார் பிரேக் த பிரேக் ஈவன் பாயிண்ட், த டைம் ஆப்போசிட் ஆல்சோ லோவர் த லெவல் அப்படின்னும் போது போத் சைட் டிகே இஸ் ஹேப்பனிங். ஸோ போத் சைட் டிகே நடக்குது. ஸோ இதில் எதுக்குப்பா நீ வாய்ப்பு கொடுக்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக கால் ஆப்ஷன் தான். நம்ம லோவரில் இருக்கோம் அப்படின்னாலும் ஸோ வாய்ப்பு யாருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷன் தான். ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், புட் ஆப்ஷனை கட் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் சான்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ லைனில் ஹையரில் க்ளோஷர் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி போட போகிறோம். ஸோ கீழே 20 பாயிண்ட் எஸ்எல், 30 பாயிண்ட்ஸ் டிபி. ஸோ நமக்கு பிஃபோர் 10 AM ட்ரேட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ 10:15 நமக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துட்டோம். த டே இஸ் ஓவர். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேம் லெவல் ரீடெஸ்ட். ஏன்னா நமக்கு தேவையானது எடுத்து நம்ம வெளியே போகணும். ஸோ நம்பர் ஆஃப் என்ட்ரிஸை கண்டிப்பாக நீங்கள் குறைச்சி தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல். ஸோ ஹை மேடட் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம், 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க போகிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனை பேஸ் பண்ணி தான் என்ட்ரி எக்ஸிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இல்லைப்பா எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ட்ரைக் வந்து ஹையரில் வருமா இல்லை டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுமா ஆகாது அப்படின்றது ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சொல்லிடலாம். ஸோ பிலோ த பிரேக் ஈவன் மீன்ஸ் இட்ஸ் கோயிங் டு 0. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் 156 செல் அடித்தாங்க. பிலோ த பிஇபினாவே நம்ம செல் அடிக்கலாம். 0 நோக்கி ட்ராவல் பண்ணணும். சிம்பிளாக வந்து ஏடிஎம் கான்செப்டில் சிம்பிளான என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே, சரிப்பா ஸ்பாட் மார்க்கெட் இந்த ப்ரீமியம் மேலே போகுது. ஸோ அது இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஸோ 30 பாயிண்ட்ஸில் டெஃபினட்டாக நம்ம வந்து எக்ஸிட் அடிப்போம். ஓகேங்களா? அந்த 30 பாயிண்ட்ஸ் எக்ஸிட் அடிக்கும்போது ஸோ இன்னொரு டூல் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் எப்படி கொடுத்துருக்கான்ன்றதை நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாரு பஞ்ச், பிரேக் அவுட், தென் ரீடெஸ்ட், பிரேக் அவுட், ரீடெஸ்ட். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ப்ரீஷியஸாக உங்களுக்கு ஏன் ரிஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த லெவலில் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹியூஜான ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ புக் ப்ராஃபிட் தட் லெவல். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே தான் மேலே போகிறான்பா, நமக்கு இங்கே தான் மேலே போய்ட்டுருக்கான். ஸோ வாட் இஸ் த மேக்ஸ் டிபி அப்படின்னா அரௌண்ட் நமக்கு 216 அப்படின்றது நம்மளோட மேக்ஸ் டிபியாக இருக்கும். ஸோ அது 2.0 உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த இடத்துல நம்மளோட பிஇபியை சஸ்டெயின் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஇபி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ பிஇபியை சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா we can expert டிபி அப் டு 218. ஓகேங்களா? ஸோ 218 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிபி பண்ண போகிறோம். 50 பாயிண்ட்ஸ் இஸ் டன் ஓவர். ஓகேங்களா? ஓகே, இன் ஐடிஎம் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஐடிஎம் கான்செப்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 800 காலும் 926K புட்டும் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஏன் இது எடுக்கிறோம் அப்படின்னா 900 ஓப்பன் ஆனால கீழே ஒன்று மேலே ஒன்று எடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் கிளியராக கொடுத்துட்டோம். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து புட் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி எஸ்எல் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர் நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கும்போது சொல்லணும் இது வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைமில் தான் நமக்கு இந்த என்ட்ரி கொடுத்தோம். என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் பேசலாம். ஸோ எங்களோட கம்யூனிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்கேல்பர்ஸ் ஃபோக்கஸ் லாங் 9:38க்கு. ஸோ அந்த டைம் தான் இன்னொரு விஷயம் வந்து பேசணும். சஸ்டெயின் ப்ரீவியஸ் டே க்ளோஸ், வீக்கெண்ட் எக்ஸ்பர்ட், எஸ்டர்டே ஹை 26K. ஸோ ஏன் அதை டார்கெட் பண்ணுறோம்? ஓகேங்களா? ஸோ இப்போது ஸ்பாட் மார்க்கெட்டில் என்னோட ஓப்பன் 918 வந்து மார்க் பண்ணியாச்சு. எப்பவுமே டே பார் வச்சு தான் மார்க் பண்ணோம்.
ஸோ லெட்ஸ் மூவ் டு 5 minutes or 15 minutes. ஸோ 5 minutes or 15 minutes மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, நமக்கு ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அந்த மாதிரி கிராப் பண்ணுறோம் அப்படின்னா as per spot chart analysis it go higher. ஓகேங்களா, அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், we can focus long. ஸோ இந்த இடம் நமக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸும் லூஸ் ஆகலை. இன் நிஃப்டி யூவி கான்செப்ட் நமக்கு பர்ஃபெக்டாக ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவனோட லைனை பஞ்ச் அடிக்கிறோம். ஸோ இதை சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா இதுதான் டிபி. இதை பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து இதுதான் டிபி. இதை பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து இதுதான் டிபி. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாங் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேசியிருக்கிறதும் அப் டு 26K. ஸோ 26Kல ஒரு ரிஜெக்ஷன் போட்டுட்டு தென் மூவ் அப். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கால் சைட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆக்சுவலி இன்றைக்கி ப்ரீமியத்தில் இந்த ஐடிஎம் கான்செப்டில் நமக்கு எஸ்எல் கொடுத்துட்டு ஸோ தென் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு தான் போனோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தோம், ஒரு 10 points அவ்வளோதான் மூவ் ஆச்சு. ஸோ இட்ஸ் அ ரியாலிட்டி. ஸோ 10 to 15 points மூவ் ஆகிட்டு ஒரு எஸ்எல் அடிச்சுட்டு ஆஃப்டர் ரீடெஸ்ட் கொடுத்து டிபி வந்து ஹிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ நம்ம 26Kக்கு வந்து மூவ் ஆகிறோம். அடுத்த ஸ்ட்ரைக் அப்ரோச் பண்ணும்போது அடுத்த ஸ்ட்ரைக்கில் நமக்கு இங்கே என்ட்ரி கிடைக்குது. பட் நமக்கு நம்மளோட அட்வான்ஸ் பிஇபி கான்செப்டான 2.0வில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிஃபோராக நமக்கு இங்கேயே வந்து என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ த டைம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துட்டோம். ஸோ அந்த டைமில் 25,900 ஆல்சோ டுக் கால் ஆப்ஷன் என்ட்ரி. 26K ஆல்சோ இட்ஸ் அ டார்கெட். ஸோ நமக்கு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் டிபி. சரிங்களா, ஸோ அந்த டைமில் இது வந்து நமக்கு ஓடிஎம் ஆப்ஷன். ஆக்சுவலி ஓடிஎம் ஆப்ஷன்லேயும் என்ட்ரி கிடைக்கிது. இன் ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ என்ட்ரி. த டைம் நமக்கு ஒரு எஸ்எல் அடிச்சுட்டு ஐடிஎம் கான்செப்டில் ஆல்சோ ஃபர்தராக மூவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி கொடுக்குறோம் அந்த இடத்துல. ஓகேங்களா, ஓகே. இப்போ ஸ்பாட் மார்க்கெட்டில் நம்ம என்ன சொன்னோம், யூவி லெவல் பிரேக் அவுட் ரீடெஸ்ட், பிரேக் அவுட் ரீடெஸ்ட், பிரேக் அவுட் ரீடெஸ்ட், தட்ஸ் ஆல். ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸும் ஃபர்தராக நம்ம என்னோட டேட்டா பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னாலும் ஸோ லாங்க்கு தான் ஃபேவராக இருந்தோம். தட் டைம் 26K வரைக்கும் போகணும். 26K ரீச் பண்ணி ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் உடைச்சிருக்கோம். ஸோ என்ன ப்ரூஃப் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ இது மேலே ப்ரூஃப் வந்து காமிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணாலும் பேசிட்டு போயிடலாம். ஸோ இந்த லைவ் மார்க்கெட்டில் யார் பேசுனாங்க அப்படின்றதான் விஷயம். ஸோ மெனி டைம்ஸ் நம்ம லைவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஃபியூ டேஸாக கொஞ்சம் டைட் ஷெடியூல் அப்படின்னும் போது என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இட் டேக் மோர் தென் 1 week. ஓகேங்களா, ஸோ இன்னும் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 week எடுக்கலாம். ஸோ ஆஃப்டர் ஸோ கன்சிஸ்டண்ட்டான சப்போர்ட் ப்ளஸ் போஸ்ட் மார்க்கெட் வீடியோஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.